Hi friends, நம்ம ஒரு செயலை செய்ய போறோம் அப்படின்னா going to யூஸ் பண்ணி verb யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். உதாரணமா நான் இதை வாங்க போகிறேன் அப்படின்னா I am going to buy this அப்படின்னு சொல்லணும். நான் அவனை கேட்க போகிறேன். I am going to ask him. நான் எனது வேலையை விட போகிறேன். I am going to resign my job or I am going to quit my job. நான் ஒரு வியாபாரத்தை தொடங்க போகிறேன். I am going to start a business. நான் இந்த ஆர்டரை ரத்து செய்ய போகிறேன். I am going to cancel this order. அவன் அந்த விஷயத்தை தெரிவிக்க போகிறான். He is going to inform this matter. அவள் நடனமாட போகிறாள். She is going to dance. அவர்கள் கடையை மூட போகிறார்கள். They are going to close the shop. மழை பெய்ய போகிறது. It's going to rain. நீங்கள் ஆங்கிலத்தில் பேச போகிறீர்கள். You are going to speak English. நான் விளையாட போவதில்லை. I am not going to play. நான் செலவழிக்க போவதில்லை. I am not going to spend. நான் யாரையும் குறை சொல்ல போவதில்லை. I am not going to blame anybody. நீ எதையும் இழக்க போவதில்லை. You are not going to lose anything. இது ஒரு பிரச்சனையா இருக்க போறதில்லை. It's not going to be a problem. இனிமேல் நான் அவனுக்கு உதவி செய்ய போவதில்லை. Hereafter I am not going to help him. Okay friends, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.